வணக்கம் நேயர்களே. இந்த பதிவில் நாம் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு கதை பார்க்க போகிறோம். ஏன் இன்றைக்கி இந்த கதை அப்படின்னா, அந்த கதை முடிவில் தெரியும் எதுக்காக இன்றைக்கி இந்த கதை அப்படின்னு. வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு ஊருக்குள்ளார சில நண்பர்கள் 4 பேர். அவங்களுடைய தொழிலே அப்படின்னா அவங்க கல்வர்கள். அதுதான் நிறைய இடங்களில் திருடுவது, இதுதான் அவங்களுடைய தொழில். இவங்களுடைய தொழில் திருடுறது. ஆனால் எங்கேயுமே எந்த சூழ்நிலையிலும் இவங்க மாட்டிக்கிட்டது கிடையாது, தப்பிச்சு வந்துடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய அந்த திட்டமிடல். பல இடங்களில் போவாங்க, திட்டமிட்டு ஒரு நாள் முடிவு பண்ணி அதுக்கப்புறமா தான் திருட போவாங்க. அப்படி போய் திருடும் பொழுது அந்த திருடுகின்ற அந்த பொருட்களை சமமாக அவங்க பங்கிட்டு கொள்வாங்க. அவர்களுக்குள்ளார எப்போவுமே எந்த சூழ்நிலையிலையும் முரண்பாடான கருத்து வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட நண்பர்கள். ஆனால் திருடு தான் அவங்களுடைய தொழில். இப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கிற சமயத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய இடம், அதுவும் கோயிலில் பயங்கரமான செல்வங்கள் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளார இருக்கிற செல்வங்கள் அப்படின்னா, கோயிலுக்கு ஏகப்பட்ட நகைகள் காணிக்கையாக வந்திருக்கு. இதை இவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல், நகைகள் மட்டும் இல்லாமல் கோயிலில் வந்துட்டு பணம் காசும் வந்து அதிகமான காணிக்கையாக வந்திருக்கு. இதெல்லாமே தெரிஞ்சதுனால இந்த கோயிலை திட்டமிட இவங்க முடிவு பண்ணுறாங்க. இப்படி முடிவு பண்ணிட்ட பிறகு அந்த குறிப்பிட்ட நாளுக்கு திருட போகிற அந்த சமயத்தில் இவங்க 4 பேர்த்தில் ஒருவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வர முடியாத சூழ்நிலை. ஏன் வர முடியாத சூழ்நிலை அப்படின்னா, பயங்கரமாக உடம்பு சரியில்லை, அவர் வரல. அந்த ஒருவருக்கு உடம்பு சரியாமல் போனதுனால அவனால் வர முடியல. அதனால் கொள்ளடிக்க வேண்டிய திட்டத்தை கைவிடவும் முடியாது. காரணம், திட்டமிட்டது அந்த ஒரு நாள், அவங்களுக்குன்னு கிடச்சிருக்கிறது அந்த ஒரு நாளில் தான் கொள்ளையடிக்கவும் முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திட்டமிடணும் முடிவு பண்ணிட்டாங்க. சரி, 3 பேருமே வச்சு நாம் அந்த கொள்ளையை நிறைவேற்றிடுவோம், கொள்ளையடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. போகிற வழியில் ஒரு திண்ணையில் ஒரு வயசான பெரியவர், ஒரு பையனா, அந்த பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா வயசானவங்களாம் இப்போ ஜோல்னா பையன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அதுதானான்னு தெரில. மாட்டி படுத்துட்ருக்கார். இவங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை, இவரை நம்ம கூட்டிகிட்டு போனால் என்ன, ஒரு ஒத்தாசையாக இருப்பாங்கள்ல, 3 பேர்த்துக்கு 4 பேர். ஏன்னா இவங்க 4 பேர் திருட போகும்போது எப்போவுமே ஒருத்தர் வந்து காவலுக்கு இருப்பார். அப்படி காவலுக்கு இருக்கிற சமயத்தில் ஒரு ஆள் இருக்கணும், மீதி 3 பேர் உள்ளே போய் கொள்ளையடிக்கணும். இவங்க திட்டமிடுறது எப்போவுமே அப்படி தான். ஆனால் இன்றைக்கி தான் ஆள் இல்லாமல் இருப்போச்சே. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரியவரை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு 3 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிட்ட பிறகு சரி அவரை கேட்டு பார்ப்போன்னு கூப்பிட்றாங்க. போய் கேட்குறாங்க, அவரை எழுப்பி கேட்குறாங்க. ஏன்னா இவங்க போகிறது இரவு நேரம் தானே, எங்கள் கூட நீ வரியா, உங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம், அதுக்குள்ளார எங்களுக்கு ஒத்தாசையாக நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு. அவர் பெரியவர் வந்து யோசிக்காமல் சரின்னு சொல்கிறாரு. அவர் ஏன் சரின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு வயசானவர், வறுமையில் இருக்கக்கூடியவர், அவருக்குன்னு ஒரு தொழில் இருக்குது.
அதில் வர்ற வருமானம் ரொம்ப குறைவானது. எனவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நான் வரேன் அப்படின்னுட்டு சொல்லிடுறாரு. அவர் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் கோயிலை நிறுத்திட்டு ஒரு ஓரமாக உட்கார சொல்லிடுறாங்க. இங்கே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கணும். நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் கூப்பிடும்போது எங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு அவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே பதுங்கியிருக்காங்க. அந்த ஒரு நள்ளிரவுக்கு பிறகு தானே பணமோ அல்லது நகையோ கொள்ளையடிக்க முடியும் கோயிலில். அப்படி கொள்ளையடிக்கிறாங்க. அப்படி கொள்ளையடிச்சிட்டு இருக்கும் பொழுது கொள்ளையடிக்கிறதுக்காக திட்டமிட்டுருக்காங்க. இவங்களுடைய நேரம்னு பார்த்தா மக்கள் நடமாட்டமே இருக்காது அப்படின்னு சொல்கிற நேரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, விடியற் காலை, அதாவது ஒரு 2:30 மணிக்கு அப்புறம் அல்லது 3 மணிக்கு அப்புறம். இதுதான் சரியான நேரம். ஆட்களும் நடமாட்டம் இருக்காது. அப்படி இருக்கிற சமயத்தில் அதுக்கு வரையும் காத்துட்ருக்குறாங்க. காத்துட்ருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏறத்தாழ எல்லாம் சரியான முறையில் இருக்குது திட்டமிட்டு வச்சுருக்கிறதுனால. அப்புறம் இந்த 3 மணிக்கு விடிய காலையில் எல்லாம் கொள்ளையடிச்சிடுறாங்க. அடித்து முடித்து இந்த கொள்ளையடிக்கிற சமயத்தில் வெளியில் வந்து பார்க்கும்போது பெரியவர் தூங்கிட்டார். அவர் தூங்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கொள்ளையடிச்சிட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க இல்லையா, அப்போது வந்து இந்த கோயில் சிலை என்ன ஆகுது அப்படின்னா, மேலே தூணில் மூலவருக்கு மேலே வந்து மணி இருக்கும். அது கயிறு கட்டியிருக்கும். அந்த கயிறு வந்து என்ன ஆச்சுன்னா, மணியில் அந்த தூக்கிட்டு வர சிலையில் கயிறு தெரியாமல் பட்டு மணி ஒலிக்க ஆரம்பிக்கவும் பெரியவரும் அந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்ச உடனே இவருடைய வழக்கம் என்னென்னா, கோயில்களில் சங்கு ஊதுவது. ஆஹா விடியற் காலையில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் பழக்க தோஷத்தில் எந்திரிச்சு உக்காந்தோன்னு சங்கு ஊத ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க கோயிலில் திருடிட்டு வர்றாங்க இல்லையா, இவங்க போய் அவரை ஊதுறதை நிறுத்த சொல்லவும் முடியல. அதுக்குள்ளார இவர் சங்கு ஊதுறாரு. சங்கு ஊதும்போது என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு என்ன நேரத்தில் கோயிலில் சங்கு ஊதுற சத்தம் கேட்குது, மணி அடிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு அருகில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. பார்த்தாங்கன்னா திருட வந்தவங்க மாட்டிட்டாங்க. இப்போ இங்கே எதனால் மாட்டிட்டாங்க அப்படின்னா, இந்த பெரியவர் சங்கு ஊதுனதுனால மாட்டிட்டாங்க. இப்போ இந்த கதை நாம் எதுக்காக இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கோன்னா, பழமொழி ஒன்று பார்த்தோம் நாம், சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டி அப்படின்னு. இதுதாங்க அந்த பழமொழிக்கான விளக்கம். ஏன்னா கோயிலில் சங்கு ஊதுறவனை திருடுறதுக்கு உதவிக்கு கூட்டிகிட்டு போனால் அவர் என்ன பண்ணுவார், அவருடைய பழக்க தோஷத்தில் மணி சத்தம் கேட்ட உடனே கோயிலில் சங்கு எடுத்து ஊதிட்டார். சங்கு எடுத்து ஊதினோடனே வழக்கம் போல் கோயிலுக்கெல்லாம் மக்கள் சத்தம் கேட்டு ஓடி வந்துட்டாங்க. இதுதாங்க சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை இந்த விளக்கம் பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.